அந்த மரம் வளரணும்னா அதற்கு அடியில் குளிர்ந்த நீர் தான் ஊற்றணும், சத்துடைய நீர் தான், உர நீர் தான் ஊற்றணும். நம்ம குடல்ங்கிற பேரால அமிலத்தை ஊற்றிக்கிட்டு இருக்கோம், வேதி பொருள்களை போட்டுக்கிட்டு இருக்கோம். நஞ்சில்லா உணவே கனவாய் போனது, மருந்தே உணவாய் உண்டவன் நம் ஆண்டோர் சான்றோர். அப்ப நம்ம இதெல்லாம் செய்துட்டு இப்படி வானா இப்படி வர முடியும்? போன காய்ச்சல புளி ஊட்டி அழைச்சான் அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. போனதான் காய்ச்சல், இந்த புளி ஊட்டி வரவழைச்சிட்டாங்களாங்கிற மாதிரி நான் என்னத்தை ஞானம் செஞ்சாலும் நான் உங்க ஆதாரம் உடலும் உள்ளமும் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த அதனுடைய இயக்கத்தை நான் சீர்படுத்தாம அந்த இயற்கையினுடைய தகவமைப்புக்கு என் உடல் உள்ளம் கருத்து இதெல்லாம் நான் பொருத்தாம எப்படி நான் ஒரு உண்மையை உணர முடியும்? அதெல்லாம் உணர முடியாது. அந்த உண்மையை நம்ம தெளிவா நம்பணும். இந்த இயற்கையோட 100% சம்பந்தப்பட்டவன் நீ. அது விழியும் போது நீயும் விடிய கிடவது, அது உறங்கும் பொழுது நீயும் உறங்க கிடவது. நீ கண்ட ஆதவனும் அம்புலியும் அங்கில்லை எங்கிருக்கிறார். மண்ணில் நீ கண்ட குளங்கள் கோயில் எல்லாம் இல்லை, உனக்குள்ள இருக்க குளங்களும் கோயிலும். அப்படிதான் இந்த தனிப்புறம் தனித்தனியா அத்தனை தகுதிகளோடையும் தகவமைச்சு வச்சிருக்கு. அதனாலதான் எந்த உயிர்களையும் உதாசீனப்படுத்திடக்கூடாது. மாறுவேடம் பூண்டு அமர்ந்திருக்கும் மகேசன் அவர்கள் அவ்வளவுதான். அவன் குணக்கேடு உடையவனா இருப்பான் அல்லது அது செயல் பிழை உடையவனா இருப்பான். ஆதாரம் அங்க ஒரு ஜீவன் இருக்கு. சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, சிவனே சிவனாய் அமர்ந்திருந்தாரே, எல்லாம் திரைந்தாருக்கு சிவன் சிவலிங்கம். அப்ப அந்த ஒரு உயிர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுத்தாகணும். எந்த உயிரா இருந்தாலும் சரி, எதன் பெயராலும் பேதப்படுத்துறதுக்கு இல்லை. இந்த பேதம்லாம் இந்த மனிதன் செய்தது. இந்த உலகம் கண்ட கோயில்கள் இலை இதெல்லாம் இவர்கள் செய்தது. அவர்கள் சொன்னதெல்லாம் வேற. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்மகனும் தேடி தேடனான் தேவனை என்னுடைய தேடி கண்டு கொண்டேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தான். நீ அந்த பரம் அது சகத்துல புறம் சொல்லி கொண்டாடணும்னா நீ தூக்கி எறியப்படுவாய் சகத்தால். அதை வெளியவே சொல்லாம உணர்ந்து உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். சிக்கன பிடித்து நெங்கிலிருந்து அருள்வது, ஜீவனன் அகப்பட்டு விட்டான், கிள்ளி நீர் வலிக்கிறது, தேன் உண்டே நினைக்கிறது, காணும் கண் காணுகிறது, செவி கேட்கிறது, உடல் உணர்கிறது, கருத்தானந்தத்தில் நிலைநின்றிருக்கிறது. சித்தம் சிவனிடத்தில் இத்தனையும் என்னிடத்தில் இருக்கும் ஒரு பெரும் பொருளை நான் எப்படி இழக்க முடியும்? அது மயமா நான் அங்கு சென்று அதன்பால் நான் ஒடுங்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? கண்டிட முடியுமா? தத்துவ பிள்ளையான் அங்கு அணுவை 1000 கூறாக்கி அங்கு நான் உள்ள கோநாடு கூத்தன வீற்று எரிசடை அரசு நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோன்ட்டு போயிட்டு அவன் என்ன சொல்ல வர்றான்னு புரியலையா? நான் அந்த அளவுக்கு முட்டாள். நம்ம அணு காணும்னா அணு அது 1000 கூறாக்கி மீச்சிருந்த அணுங்கிற கோணில் போய் நின்றுட்டு இருக்கான்னா உன் கண்ணு கொண்டும் கருத்து கொண்டும் காண முடியாத அளவுக்கு நான் ஆளை கிடப்பவன். இந்த பக்கிட்டு இது இங்க உள்ள ஒடுங்குற தத்துவம். அந்த பக்கிட்ட அவர் அங்க போயிடுறாரு. புரிஞ்சுக்கணும். ஆனா அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி சொல்லணும். நான் கரும்பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி பெரும் பேரொளி பிரகாசம் மூலம் நான் திருமூலன் தொழுதேத்தும் திருமூல சிவ பரம்பொருள் நான். அங்க அப்படி இருக்கான். இந்த உலகம் சொல்லணும் கரும்பிரதேசத்துக்கிட்டே என்ன போகல. அது சொல்ல முடியாதுங்கிறதுனால அது சொல்லணும் கரும்பிரதேசம். இப்ப நடுவில் எப்படி இருக்கான்? அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலா நோக்கத்தில் நிலை நின்றிருக்கிறேன், அறவடிவாய் அமர்ந்திருக்கிறேன், நான் கரை கொண்டு ஆதி சதர்கிரியாம் கொள்ளையங்கிரி
அறப்பள்ளீச்சரம் மரம் வளர்த்தனாய் உடனமர் அறப்பள்ளீசனாய் அறத்தை போதனையாக்கி அமர்ந்திருக்கிறேன். காக்கும் கரமுடையவனாதலால் கரண் என பெயர் பெற்றவன். ஆமா, அற வடிவினானவன் அரண் என்று அழைக்கப்படுகிறேன். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றான்னா, இந்த அறிவு கொடுத்தது இந்த அறத்தை அறிவதற்கு தான், தர்மத்தை அறியறதுக்கு தான். காணலால், சிந்தையால், சொல்லால், செயலால் நம்ம இந்த எந்த உயிர்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் துன்பம் தந்துடக்கூடாதுங்கிறது தான் இந்த அறிவினுடைய வெளிச்சமே. யார் என்ன சொன்னா என்ன, நம்ம பாட்டு கடந்து போகணும். தமிழ்ங்கிறது மாண்பு, வாழ்வுங்கிறது தர்மம். சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைய காலகட்டத்தில் அப்படிலாம் அந்த வீட்டிற்கு அது மட்டுமே வாசல், அவர் மட்டுமே ஏற்கப்படுவார். இந்த பாட்டுக்கு அது இதுன்னு பேசிக்கிட்டார். நாதத்தை விட்டுறாதீங்க. கல்யாணம்னா 1000 பொருள், 1000 சடங்குகள். அது தீர்மானிக்கப்படுவது மஞ்சள் தாளியினால், மஞ்சள் கிழங்கினால். அவ்வளவுதான் விஷயம். அதான் ஆதாரம். நான் அதுக்காக செய்யப்பட்டது பிரம்மாண்டமான மேடை. ஐயா அப்பா, எல்லாம் மலைத்தது கலைத்தது உலகம். திருமணம் என நிர்ணயிக்கப்படுவது மஞ்சளினாலும், மஞ்சள் கிழங்கினாலும் சொல்றேன், மஞ்சள் கயிறுனாலும் சொல்றேன். அது மாதிரி ஆதாரம் தர்மம் மாறாம அதை பேசிட்டு என்னது பெருசு ஒன்னது பேசிக்கிட்டு அதெல்லாம் யாரும் களத்துக்கு கூட்டிட்டு வர முடியாதுல்ல. போகும்போது கூட்டிட்டு போக மாட்டாங்கல்ல. அவ்வளவுதானே. கொண்டாடினானா விட்டுருவானா நம்மள? அவனுக்கு கொடி பிடிச்சானா விட்டுருவானா? அவனுக்காக கோஷம் போட்டா விட்டுருவானா? அவனுக்காக ஆள் பிடிச்சா விட்டுருவானா? சத்தியம் சிவம் சுந்தரம். நான் இன்னும் சொல்லவே இல்லைன்ட்டான். சத்தியம். அதான் முதல் பாடம். கருதி கண்டு தொழும் வடிவில் இறை நாங்கள் சிவம் என நான் வீட்டில் இருந்த பொழுதும் கடைபிடி கடவுள் சத்தியம். நான் சத்தியத்தை கடைபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் 2வது பாடம். சத்திய பாடத்தை நம்ம கடக்க முடியாதுங்கிறது தான் அதுக்கு பேரே சத்திய சோதனை களம். ஏன்னா இந்த உலகம்லாம் பெருநோக்கத்துல போய்கிட்டு இருக்கு. சரி, எல்லாரும் போனா நம்ம பாட்டு கிட்டத்தட்ட சமாதானமாயி நம்ம பயணிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் இங்க வேற தேவைகள் இருக்கு, அன்றாட தேவைகள் இருக்கு, வாழ்வாதார தேவைகள் இருக்கு, பெரிய கனவு இருக்கு, 1000 படைப்புகள் படைக்கப்பட்டு இருக்கு. அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம் இதெல்லாம் கண்டு லைத்து போதாக்குறைக்கு இங்க வண்ணத்திரை கூத்து, அப்புறம் இன்னும் 1000 விசையாதிகள்லாம் அப்படி இருக்கும்பொழுது என்ன அது தொலைச்சிடறான் மூலத்தை. அந்த கனவுகளுக்கு அடிமைப்பட்டுறான். இது ஒரு வாடகை மேடைனா, இது ஒரு வாடகை வீடு. தேகமா அப்படிதான். நம்ம தீர்ப்பினால் உறுதி செய்யப்பட்ட ஆனால் அறிவிக்கப்படாத மரண தண்டனை கைது தான் இது. சாக காத்திருப்பது, இது மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுதான். இந்த சொல்லு கசக்கும், இது எனக்கு தேவையில்லை, நிஜத்தை சொல்றேன். ஆமா, இன்னும் அப்படியே காதை குளிர வச்சுட்டு உடனே போய் அஞ்ஞானியா தூங்க வைக்கிறதுல இல்ல. நீ இந்த மெய் உணர்வுக்கு வா, நிஜத்திற்கு வா. இது காயம் தானே, காயம் தாங்கும். உள்ள அகாயம் தானே, அது அளவற்ற காயம் தாங்கும். முடிஞ்சிச்சு. மேல ஒரு ஆகாயம் இருக்கிறது. காயம் அகாயம் 2ஐயும் மறைந்து ஆகாயனை கருத்தில் வை. எல்லாமே வரும்.